வணக்கம், வெல்கம் டு மேத்ரா விளாக்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சீரியலுடைய கிளைமேக்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்னென்னா, ஆனந்திக்கு வந்து குமரன் மேலே லவ் இருக்குது, குமரனுக்கு ஆனந்தி மேலே லவ் இருக்குது. ஆனால் இவங்க அண்ணனுக்கு ஆனந்தியை பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக குமரன் வந்து அவங்க அண்ணனுக்காக ஆனந்தி விட்டு கொடுப்பாரு. மணமேடைக்கு போயிடுவாங்க, என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க. ஆமாங்க, எல்லா சீரியலில் நடக்கிற மாதிரி தான். ரெண்டு ஜோடியும் பக்கத்தில் உட்காந்துட்ருப்பாங்க. குமரன் டைம் பார்த்து ஆனந்தி கழுத்தில் தாலி கட்டிடுவார். ஆனால் அவங்க அண்ணன் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் உட்காந்துட்ருப்பாங்க. ஆனந்தியை அவங்க அண்ணன் ஷாக்காக பார்ப்பாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற எல்லாம் சொந்த பந்தம் எல்லாருமே பார்ப்பாங்க. ஆனாலும் அவங்க குமரனுடைய அம்மா குமரனுடைய பெரியம்மா எல்லாருமே பார்ப்பாங்க. அவங்க தங்கச்சிக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனந்தியுடைய ஃப்ரெண்டுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் குமரன் வந்து ஆனந்தி கழுத்தில் தாலி கட்டினது. ஆனால் குமரனுடைய பெரியம்மாவால் அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வந்து அவங்க பையன் இது பண்ண முடியுது. அவங்க அப்பப்போ ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, டைவர்ஸ் ஆன பொண்ணு வீட்டுக்காரனை அறுத்து விட்டு வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்கள இது பண்ண முடியாது. ஆமாம், அவங்களால ஏற்றுக்க முடியாது. சீரியலோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த இதுக்கு வேலைக்கு வந்திருக்கும் போதே சொல்லுவாங்க, இது மாதிரி டிவோர்ஸ் ஆன பொண்ணுங்கள்லாம் நம்ம இதில் வேலை செய்யக்கூடாதுன்னு. அப்பயே ஆனந்திக்கு இதுவாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணே நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மாவை ஜீர்ணிக்க முடியாது. அப்போ தான் அவங்க அண்ணன் எழுந்து சொல்லுவார், ஆனந்தி கழுத்தில் நான் தான் குமரனை தாலி கட்ட சொன்னேன், என்ன நடந்துச்சுன்னான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க அண்ணன் பேசுனது எல்லாத்தையுமே சொல்லுவார். சொல்லும்போது தான் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனந்திக்கே அப்போ தான் தெரியும். உடனே குமரன் வந்து வந்து அந்த பொண்ணு இந்த பொண்ணு டிவோர்ஸ் ஆன பொண்ணு அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க பெரியம்மா, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஆனந்தி வந்து இப்போ என்னுடைய மனைவி, சரிங்களா? இதை சொல்லிட்டு இருக்கும்போதே ஆனந்தியுடைய முன்னாள் கணவன் அந்த சைக்கோ வந்துடுவான். அவன் வந்து நீ இதுக்கப்புறம் நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கன்னால் சுட வருவான். அந்த டைம் பார்த்து குமரனுடைய அண்ணன் வந்து குறுக்க வந்து அந்த கன் ஷாட்டை வாங்கிடுவான். அதே டைமில் போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு வந்தவனை போலீஸும் வந்து சுட்டுடுவாங்க. உடனே எல்லாருமே வந்து அவங்கள குமரனுடைய அண்ணன் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போயிட்டு அவருக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும். அப்போ வந்து ஆனந்துடைய ஃப்ரெண்டு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த டைமில் வந்து ஆனந்துடைய ஃப்ரெண்டுக்கு இவங்க அண்ணன் மேலே காதல் இருக்கும். அவங்க 2 பேருக்கும் ஒரு புரிதல் வந்து இவருக்கு உடம்பு நல்லான உடனே அவங்களுக்கு மேரேஜ் ஆகும். மேரேஜ் ஆகிட்டு 2 பேரும் நல்லபடியாக மேரேஜ் ஆகிடும். மேரேஜ் ஆகிட்டு 2 பேருக்கும் கிளைமேக்ஸ் சீன் வந்துருச்சு. இப்போது நம்ம பூங்காற்று ஒரடியாக திரும்பி முடிஞ்சிருச்சு. வி ஆர் ஆல் சப்போர்ட் டு மேத்ரா விளாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.